இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கலாம் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். பட் அல்காரிதம் ஸ்டெப்ஸ் படி பார்த்தோம்னா மெயினாக நம்ம ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரிங்கை கண்டிப்பாக லூப் பண்ணி தீரணும். ரிவர்ஸ் ஆர்டரில் லூப் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற ஒரு கேரக்டர்ஸையும் கன்காட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு கிடைச்சிரும். எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்க போகிறோம். நான் ஜான் அப்படின்ற டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு எம்டி வேரியபிள் வந்துட்டு எடுத்திருக்கேன். எதுக்காகனா நான் ரிவர்ஸ் ஆர்டரில் வர கேரக்டர்ஸை கன்காட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறக்காக. நெக்ஸ்ட்டு லூப்பில் நான் லென்த்தை அப்படியே எடுத்திருக்கேன், டெக்ஸ்டோட லென்த்து. இங்கே எனக்கு டெக்ஸ்டோட லென்த்து வந்துட்டு 4. ஸோ நம்ம இண்டெக்ஸ் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இண்டெக்ஸ் டோட்டலாக எனக்கு 3 தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம உள்ள டெக்ஸ்டோட வேல்யூஸை எடுக்கும்போது -1 கொடுத்து தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு உள்ள லூப் ஆகியே வரும்போது 4ஆக இருக்கும். ஸோ 4ல் எனக்கு எந்த வேல்யூஸுமே கிடையாது, 3ல தான் இருக்குது. ஸோ 4 - 1 3ல வந்துட்டு எனக்கு n கிடைக்கும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு 3 கிடைக்கும். 3 > 1. ஸோ உள்ள அலோ ஆகிடும். 3 - 1 2. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 செக் பண்ணும். 2 > 1. ஸோ உள்ள அலோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 செக் பண்ணும். 1 > 1 ஆப்வியஸாக ட்ரூ தான், உள்ள அலோ ஆகிடும். ஸோ 1 - 1 வந்துட்டு 0. 0th இண்டெக்ஸில் எனக்கு இப்போ ஜே இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரிவர்ஸில் வந்துட்டு மர்ஜ் ஆகிடும். ஃபைனலாக வந்துட்டு 0 > 1 செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ லூப் வெளியே வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா லென்த் -1 எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கும்போது நமக்கு இண்டெக்ஸும் ப்ளஸ் லென்த்தும் வந்துட்டு மேட்ச் ஆகிறதுனால உள்ளே போயிட்டு நம்ம இண்டெக்ஸை மைனஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ப்ளஸ் இங்கே வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்ம 0லேருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணும்போது அதே தான், சேம் மேலே அப்ளை ஆனது தான் இங்கேயும் அப்ளை ஆகும். இங்கே நமக்கு அப்படியே ரிவர்ஸில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுக்குற கேஸில் ஸ்பேஸையும் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நான் அங்கே பார்த்து நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு வித் ஸ்பேஸோட. அது கீழே திரும்பியும் நமக்கு இன்னொரு லூப்பில் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு கிடச்சிருச்சு. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.